கார்த்தியுடைய வாவாத்தியார் என்று திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகிருக்கு. நலன் குமாரசாமி இயக்கத்துல உருவாகி உள்ள இந்த படத்துடைய ரிலீஸ் அடிக்கடி தடையிட்டது. இதனால கார்த்தி ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றத்துல இருந்தாங்க. இதனடுத்து தற்போது ஒரு வழியாக வாவாத்தியார் இன்று திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த நிலையில இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில நடிகர் கார்த்தி அவர்கள் பேசியுள்ளதும் சோசியல் மீடியாக்கள்ல அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது. நலன் குமாரசாமி இயக்கத்துல கார்த்தி நடிப்புல உருவாகி உள்ள வாவாத்தியார் படத்திற்கான நீண்ட காலமாக ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. சில ஆண்டுகளாகவே இந்த படத்துடைய பணிகள் நடந்து முடிந்த நிலையில பினான்ஸ் பிரச்சனை காரணமாக படம் திட்டமிட்ட நாள்ல ரிலீஸ் ஆக முடியாத சூழலுமே ஏற்பட்டது. தொடர்ந்து 1-2 ரிலீஸ் தேதியை வைத்து பிறகு இந்த படம் தள்ளி போய்கொண்டே இருந்தது. சமீபத்துல பொங்கல் வெளியீடாக கூட 2 பெரிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக இருந்தது. ஒன்று சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி மற்றும் ஒன்று தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன். சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி ரிலீஸ் ஆகி தற்போது நல்ல விமர்சனங்களை பெற்று வருது. ஆனால் ஜனநாயகன் திரைப்படமோ எதிர்பார்த்தபடி ரிலீஸ் ஆகல. அந்த படத்துடைய ரிலீஸ் தள்ளி போனதால தற்போது நிறைய திரைப்படங்கள் திடீரென அவங்களுடைய ரிலீஸ் செய்தி அறிவித்து களமிறங்கியும் இருக்காங்க. சோ அந்த வரிசையில தான் வாவாத்தியார் திரைப்படம் இன்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகிருக்கு. படத்திற்கு தொடர்ந்து நல்ல பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா வாவாத்தியாருடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல கூட நம்ம கார்த்தி அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றியும் தளபதி விஜய் அவர்களை பற்றியுமே உருக்கமாக பேசியிருப்பார். இதுவுமே ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று வருது. இந்த நிலையில தற்போது இந்த வாவாத்தியார் படத்திற்கு தளபதி விஜய் அவர்கள் கார்த்தி அவர்களுக்கு போன் போட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரா. சோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி அப்படின்னுமே பேசியிருப்பது சோசியல் மீடியாக்கள்ல தற்போது வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.